ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த நாளில் பார்த்தினா ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கி பார்ப்போம். எந்த காரியம் அப்படின்னா, இந்த நோய் அப்படின்ற ஒரு காரியம். ஏன்னா இன்றைக்கி தேவனை அறியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நோய் வருது. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்களுக்கும் நோய் வருது. 2 பேருக்குமே நோய் வருது. 2 பேருமே நோய் வந்து செத்து போகிறாங்க. வல்லமையான ஊழியக்காரராக இருக்கிறாங்க, நோய் வந்து மரித்து போகிறாங்க. ஏன் நோய் வரணும்? எதுக்கான அவசியம் என்ன? ஏன் அவங்களுக்குள்ள நோய் வந்துச்சு? ரட்சிக்கப்படாதவன் வாழ்க்கையும் ரட்சிக்கப்பட்டவன் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை போது. அதுக்கான புரிதல் என்ன? இது தேவ சித்தம் தானா? உண்மையான கடவுளை வணங்குறான்றோம், இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் அப்படின்றோம். பரலோகம் போகிறது தான் முக்கியம். இந்த உலகத்தில் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் வந்து நோய் வந்து செத்து போனால் கூட பரவாயில்ல, பரலோகம் போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டதான பல காரியங்கள் இந்த மனுஷனாக பிறந்தா நோய் வரத்தானே செய்யும். இந்த மாதிரியான பொல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரியான ஃபுட்டு இருக்குது, இதனால் வந்து நோய் வரத்தானே செய்யும்னு சொல்லிட்டு மாறுபட்ட சிந்தனைகளில், நெகட்டிவ் தாட்ஸில் ஜனங்க இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கணும், உண்மையான கடவுளை ஏற்றுக்கணுங்க, அவர் தான் உண்மையான கடவுள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழாமல், அதை சுதந்திரித்து கொள்ளாமல், அது எனக்கு இல்லை அப்படின்றது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எனக்கானது அல்ல. ஒருவேளை சுகம் வரும், சரியாகும், மறுபடியும் சுகம் வரும், மறுபடியும் சரியாகும். ஆரோக்கியமாகவே ஒரு மனுஷன் வாழவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. தயவு செய்து உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். தயவு செய்து நோய் தேவனுடைய சித்தம் என்றும், நோய் வந்தால் ஒரு மனுஷன் பரிசுத்தம் ஆயிடுவான்னும், நோய் என்பது ஒரு மனிதனை புடமிடுவது என்றும், நோய் என்பது தேவன் வந்து கொடுக்கலிங்க, தேவன்கிட்ட நோய் கிடையாது. ஒரு சாரார் எப்படி சொல்கிறாங்க, தேவன் நோயை கொடுக்குறாரு அப்படின்வாங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, தேவன் நோயை கொடுக்கறதில்ல, ஆனால் அனுமதிக்கிறாரு, பிசாசு அனுமதிப்பார். யோபோட வாழ்க்கையில் அனுமதிச்சார் இல்லையா, அதனால் அனுமதிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நோய் வருவதற்கு, உங்கள் சரீரத்தில் நோய் வந்து ஆளுகை செய்வதற்கு எதிர்மறையான காரியங்களை அடுக்கடுக்காக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இது பிசாசினுடைய பொய்யா இருக்கிறது. இப்படி பிரசங்கம் பண்ணுறவங்க தயவு செய்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், தயவு செய்து பைபிள் மறுபடியும் தெளிவாக வாசிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நோயை சுமந்து கொண்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு ஒன்றா அது வந்து ஓகே, யோபு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மனிதன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நோயை சுமைப்பதற்கு முன்பாக இருந்த மனிதர்கள் ஒருவேளை நோயை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்திருக்கலாம். தேவன் அனுமதிச்சாருன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா அது சரியாக புரிந்து கொண்டோன்னா அது தேவன் தான் கொடுத்தாருன்னே அவர் சொல்கிறார் யோபு. ஆனால் அது உண்மை இல்லைன்னு அவரே அந்த வாயால் மறுபடியும் திருப்பி சொல்கிறாரு. இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் சிலுவைக்கு முன்னாடி இருந்தவங்களையும் சிலுவைக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் ஒப்பிட்டு பேச முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நோயை சுமந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதுனால நான் நோயை சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ முடியுமா? முடியும். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் பூமியில் எப்படி இருந்தார்? நோய் இல்லாதவராக இருந்தார். அவர் சொல்கிறாரு, எப்போ மனுஷனாக பிறந்துட்டா நோய் வரத்தான் செய்யும். நீ சொல்கிற, நான் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்தேன், எனக்கு நோய் இல்லை பற்றியா, அதனால் உனக்கும் நோய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத காண்பிக்கிறார். மனுஷனுக்கு மனுஷனாக இந்த பூமியில் இருந்தாருங்க, நோய் இல்லைன்னு தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவரோட சரீரத்தில் நோய் கிடையாது. அப்போது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், என் நோய்களை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார், அவருடைய ஆரோக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த நாளில்
ஆண்டவர் சொல்றார், பழைய ஏற்பாடு காலத்துல சொல்றாரு, நோயை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்றார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகிற வழியில அத்தனை லட்சம் பேர் போறாங்க. ஆனா அங்க நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. பலவீனப்பட்டவனே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து, பச்சை குழந்தையிலேருந்து பெரியவங்க வெளியே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கால் வீங்கலையா, இன்னும் ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க. தெளிவா புரிஞ்சுக்குங்க. நோய் என்பது பிதாவின் சித்தம் அல்ல. ஏங்க, உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கு, அந்த பிள்ளைக்கு நோய் வரட்டும், அவன் வந்தாதான் சீர்படுவான், அவன் வந்தாதான் பரிசுத்தமா இருப்பான்னு சொல்லிட்டு யாரும் உங்களுக்கு சர்ச்சில் சொல்லி கொடுக்காதானே சொல்றீங்க. இப்போ நான் ஒரு சிலர் சொல்லி கேட்டிருக்கேன், அவனுக்கு ஏதாவது நடக்கணுங்க, அது நடந்தால் தான் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும், எதனா ஒன்று நடந்தால் தான் அவன் சர்ச்சுக்கு வருவான், இல்லைன்னா அவன் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அப்படியே தான் சுற்றி நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பெற்றோர்களை நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஏன்னா, நீங்கள் இதுவே ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தில் போய் பாருங்களேன், தன் பிள்ளைக்கு நோய் வரணும்னு எந்த தகப்பனும் ஆசைப்பட மாட்டான், எந்த தாயும் ஆசைப்பட மாட்டாங்க. பிள்ளை மதிக்கலனா கூட பரவாயில்ல, அது நல்லா இருக்கட்டும் போ அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க ரொம்ப படுமோசமாக இப்படிலாம் யோசிக்கிறீங்க. எனக்கு புரியலை, ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு தெரியல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய அவரை நம்புகிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரோட வார்த்தைகளை சுமந்து செல்கிற நீங்கள் இப்படி பேசுகிற தாய் தகப்பன்மார்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு நல்ல தகப்பனா நல்ல தாயா இருந்தோம்னா என் பிள்ளைங்க எந்த நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும்னு தான் நினைப்பாங்க. இப்படிப்பட்ட சிந்தை இன்னைக்கு கிறிஸ்துவ போதனைகள் வந்ததுனால, இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்களை பேசினதுனால தான் இன்னைக்கு ஜனங்கள் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு போய், இப்படி வந்தால் தான், இப்படி அவன் சர்ச்சுக்கு வரணும்னா அவனுக்கு எதனா ஒன்று நடக்கணும், எதனா வந்தால் தான் தெரியும் அவனுக்கு அப்படின்வாங்க. அவங்க எப்படி ஒரு தாயின் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கீங்க பாருங்க. நான் நிறைய தாய் தகப்பனை பார்த்துருக்கேன், நிறைய பேர் இது மாதிரி சொல்கிறதையும் கேட்டிருக்கேன். ஆனால் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் போய் பார்த்தோன்னா அது மாதிரி இல்லை. அவங்க பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. ஒரு பிள்ளை கீழ்ப்படினா கூட சரி ஓகே, இந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும்பா, அவன் நல்லா இருக்கட்டும், எனக்கு கீழ்ப்படினாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிற தாய் தகப்பன்மார் உண்டு. நோய் என்பது தெய்வ சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து நோய் தெய்வ சித்தமா இருந்ததுன்னா பரலோகம் ஃபுல்லா நோயில தான் இருக்கும். பரலோகத்துல நோய் கிடையாது இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும், பரலோகத்துல நோய் கிடையாது. ஏன் இல்லை? ஏன்னா அங்க ஆரோக்கியம் தான் இருக்கு. ஏன் ஆரோக்கியம் இருக்கு? ஏன்னா அங்க பிதா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்றோம். அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள யார் இருக்கிறது? பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ நாமே பரலோகமாக தான் இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், பைபிள் வசனம் சொல்லுது பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அப்படி இருக்கிறச்ச பரலோக ராஜ்யத்து ஹெவன்லி கிங்டம் அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற நம்ம பரலோகத்துல எப்படி நோய் இல்லையோ அப்படிதான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நோய் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்துட்டாரு. இப்போ உங்கள் சரீரத்தில் நோய் இல்லை. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் நோய் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்னால் முடியலைங்க, வேதனை படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆணித்தரமாய் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, என் நோய்கள் சிலுவையில் அவர் சுமந்து விட்டார், நான் ஆரோக்கியமாய் வாழ பிறந்தவன், நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன். என் நோய் அவர் எடுத்துக்கினாருங்க. அப்போ நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்றத அந்த விசுவாச அறிக்கை செய்யுங்கள். விசுவாசத்தில் சொல்லுங்கள், நான் சுகமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கேன், என் சரீரத்தில் நோய் இல்லை. எது இருக்குது? நோய் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் சரீரத்தில் அது ஆளுகை செய்யுது. நோய் இல்லைன்னு சொல்லுங்கள், உங்கள் சரீரத்தில் சத்தியத்தை சொல்கிறீங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிடும். ஓகே, இந்த நாளில் நல்லா புரிஞ்சுங்க பாருங்க. நோய் என்பது தெய்வ சித்தம் அல்ல. நோயை கொடுத்து தேவன் பரிசுத்தப்படுத்த விரும்பலை. நோயை கொடுத்து உன்னை ஆண்டவர் அவர் வழிக்கு கொண்டு வரணும்னு அவர் நினைக்கல. பிரசங்கம் பண்ணுறவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்களும் நோயில் இருப்பீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் இதை போதிச்சிங்களோ அவங்களும் நோயில் தான் இருப்பாங்க. நல்லா தெளிவாக போய் பாருங்கள். யாருமே நோய் இல்லாமல் சுகமாக இருக்கிறாங்கன்னா சான்ஸே இல்லை. அந்த குடும்பத்தில் ஒருத்தர்னாச்சும் இல்லை, அந்த குடும்பமே என்ன பண்ணும்? நோயில் மாட்டிக்கின்னு இருக்கு. பேசினவங்களே நோயில் மாட்டிக்கிறாங்க.
தன்னுடைய கடைசி காலத்து நோயில் நோயை அனுபவிக்கிறாங்க. இந்த நிலை மாறட்டும், இந்த நிலைமை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். நோய் அல்ல, ஜீவனை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என் நோயை ஏற்கனவே அவர் சுமந்துட்டாரு, நான் ஆரோக்கியமாக தான் வாழணும் இப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? ஹலோ, என்ன பண்ணணும்? உங்களுக்கு உரிமையாக்கிங்க. உயில் எழுதி வச்சுட்டாருங்க, உரிமையாக்கிங்க. உங்கள் நோயை அவர் சுமந்து கொண்டா. ஆரோக்கியத்தை நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அதான் சத்தியம். எது சத்தியம்? ஆரோக்கியமா இருக்கிறன்றது தான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிக்கை செய்யுங்க, இதை விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கினே இருங்க. நான் சுகமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக்கப்பட்டிருக்கேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக்கப்பட்டிருக்கேன். நீங்க சொல்ல 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 உங்களுடைய மனநிலைமையில நோய் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா, இருக்கத்தான் செய்யணும் இருந்தது இல்லையா, அந்த அரண்கள்லாம் உடைக்கப்பட்டு உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய ஆவியில் இருக்கிற ஆரோக்கியம், உங்க ஆவியில் இருக்கிற ஆரோக்கியம் உங்களுடைய மனதின் வழியாக, ஆத்துமாவின் வழியாக சரீரத்தை அடையும், மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்க சொல்லிட்டே இருங்க, ஆரோக்கியம் என்பதுதான் எனக்கானது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்கிற வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருங்கள். பாவ அறிக்கை செய்கிறது ஒரு பக்கம் நிறுத்தி வச்சுட்டு, நான் பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், சாபத்தை சுமந்து கொண்டார், நோயை சுமந்து கொண்டார், தரித்திரத்தை சுமந்து கொண்டார், இப்படிப்பட்டதான காரியங்களில் சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்து அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சுவிசேஷம் மேனிஃபெஸ்ட் ஆகிடும். ஆண்டவர் கேட்குறாரு ஒரு இடத்துல, அற்ப விசுவாசி, உன் விசுவாசம் எங்கன்னு கேட்குறாரு. என் விசுவாசம் என்னது? என்னுடைய விசுவாசம் எதன் மீது இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்க வேண்டும், மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சியின் மீது அல்ல. அவர் என்னை விடுவித்திருக்கிறார், நோயை அவர் சுமந்து கொண்டார், ஆரோக்கியம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை நீங்கள் பேச 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 உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கை என்னும் கப்பலானது ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும். ஃபுல்லாக யூட்டன் அடிக்கும் பாருங்க. மரண இருளின் திசையில் இருக்கிறவனுக்கு வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி ஜீவனில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆரோக்கியம் உங்கள் சரீரத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்ல 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 உங்கள் சரீரத்தை அது அசைக்கும், மறுரூபப்படுத்தும். உங்கள் சரீரம் ஆரோக்கியத்திற்கு நேராய் கடந்து செல்லும். ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்வீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நமக்கான வாக்குத்தத்தங்க. அது இயேசு கிறிஸ்துவில் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுறாரு, அதை ஃபினிஷ் பண்ணுறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நோயை சுமந்த உடனே அது அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகிடுது பாருங்க. ஆரோக்கியம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு, எனக்கான ஆரோக்கியம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு, வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ என் சரீரத்தில் அதை நான் பார்க்கணும், என் சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். 2 கொலோசியர் 2:9 10 சொல்கிறது, பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறார். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரம், ஹியூமன் ஃபார்மில், பாடி ஃபார்மில் ஆரோக்கியம் உடம்புல இருந்தால் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த ஃபார்ம்லேயே அவருக்குள்ளே இருக்கிறது. அவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, நமக்குள்ளே அவர் இருக்கிறார். நாமும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம், ஒன்றாய் கலந்திருக்கிறோம், ஒன்றாய் நிலைத்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையை நோயிலிருந்து உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுரும். சத்தியத்தை மறிக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நோய்க்கான சத்தியம் என்ன? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பது தான். இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் சரீரம் நோயிலிருந்து விடுதலையாக்கப்படும். இந்த விதை உங்கள் இருதயத்தில் நான் இன்றைக்கி விதைக்கிறேன். அது வேர்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த சுவிசேஷத்தின் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருங்கள். உங்கள் சரீரத்தில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறது நிச்சயமாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையில். தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கானது, இந்த விதை உங்களுக்கானது. ஒரு விதையை விதைச்சிருக்கிறேன். நிலம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கக்கூடாது. நிலம் எம்டியாக இருந்தால் பிசாசு என்ன பண்ணுவோம், 7 ஆவிகளை கூட்டின்னு உட்காரோம் அப்படின்னு. அதாவது முதல்ல ஏதோ ஒரு காரியங்களை தப்பாக நினச்சிட்ருப்பீங்க, இன்னும் அதிகமான காரியங்களை தப்பாக நினைக்க வச்சிடும். அப்போது
உங்களுக்கு இருதயம் காலியாக இருக்காமல் அதில் விதைச்சிடுங்க வார்த்தையை. எதை விதைக்கணும்? வார்த்தையை விதைக்கணும். என்ன வார்த்தையை விதைக்கணும்? ஜீவனுள்ள சத்தியத்தை நீங்கள் விதையுங்கள். சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகாமல் உங்களை விடவே விடாது. இதெல்லாம் தரமான விதைங்க. இந்த தரமான விதையை விதைங்க. சுவிசேஷம் என்கிற விதைங்க உங்கள் வாழ்க்கையில். அது பரிபூரண பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். துரைராஜ் சூர்யா அஃபிஷியல் பேஜை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிரயோஜனமாக இருக்கட்டும். மற்றவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். ஊருக்கு அதை வரவு கதை சொல்கிறது நேரத்தில் விட்டுட்டு, நீ நோயோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, இயேசு கிறிஸ்து நோய் சுமந்துட்டாருன்னு போய் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு விதைக்கிறேன். உங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறது. அதை நான் விதைக்கிறேன். இது பல மடங்கு பெருகும், 100 மடங்கு பலனை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. பாய்.